டிஜிபி சங்கர் ஜிவால் அங்கு ஒரு முக்கிய ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்கிறார். என்ன அந்த ஆலோசனை விவரங்கள்? கண்டிப்பாக, அதாவது இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது முதலில் ஏடிஜிபி ஜெயராமன் ஆஜராகி இருந்தார். அதன் பிறகுதான் ஜெகன்மூர்த்தி அவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார். இரண்டு பேருமே வந்த பிறகுதான் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று நீதிபதி இந்த வழக்கை விசாரணைக்கு விட்டார். அப்போது இந்த வழக்கு ஆரம்பத்திலிருந்தே ஜெயராமன் மற்றும் ஜெகன்மூர்த்திக்கு கடும் கண்டனங்களை தான் இன்று நீதிபதி வேல்முருகன் தெரிவித்திருந்தார். அதாவது ஜெகன்மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பேர் வாக்களித்து உங்களை எம்எல்ஏ வாக்கும் போது இது போன்ற கட்ட பஞ்சத்தில் ஈடுபடலாமா என்று பல்வேறு கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போல இது போல ஒரு அரசு அதிகாரியான இவர் எப்படி இது போன்ற ஒரு குற்ற சம்பவத்திற்கு அரசு வாகனத்தை அனுப்பி வைப்பார் என்ற ஒரு கேள்வியும் இன்று நீதிபதி எழுப்பினார். இது தொடர்பாக ஏற்கனவே இந்த கைதானவர்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த ஒரு குற்ற செயலில் ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் பங்கு உள்ளது என்று தெரிந்த பிறகும் கூட எதற்காக ஜெயராமன் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்ற கேள்வியும் எழுப்பினார். எனவே இது போன்ற விஷயங்களில் அரசு அதிகாரிகள் இது போன்ற பல விஷயங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என்று தெரிவித்துதான் உடனடியாக ஜெயராமனை கைது செய்ய வேண்டும் என்று தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இன்று நீதிமன்றத்திற்கு வந்த ஜெயராமன் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அரை மணி நேரத்தில் அவரை போலீஸ் பாதுகாப்புடன் கீழே அழைத்து வரப்பட்டார்கள். அப்போது அவர் வந்திருந்த இந்த காவல்துறை உடையில் தான் வந்திருந்தார். அதே போகும்போது அவருடைய தொப்பி மட்டும் கழட்டப்பட்டது. தற்போது அவர் நீதிமன்றத்திலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டு விட்டார். தற்போது அவருடைய அந்த யூனிஃபார்ம் கூட கழட்டப்பட்டு மாற்று உடை வழங்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு விஷயம் தொடர்பாக அதாவது காவல்துறை ஒரு உயர் அதிகாரி ஏடிஜிபி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த உத்தரவில் மேற்கொண்டு இவர் மேல்முறையீடு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. அந்த மேல்முறையீட்டு வழக்கில் காவல்துறை தரப்பில் தமிழக அரசு தரப்பில் என்னென்ன வாதங்கள் எடுத்து வைக்கப்பட வேண்டும் தொடர்பான ஒரு முக்கிய வழக்காக உள்ளதால் இது குறித்து ஆலோசனை செய்யதான் தற்போது சங்கர் ஜிவால் அவர்கள் உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சங்கர் ஜிவால் மற்றும் அரசு தலைமை வழக்கறிஞர், குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் உள்ளிட்டோர் இது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட நடத்துவார்கள். அதன் பிறகு இந்த வழக்கில் அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தால் அந்த ஒரு வழக்கை எப்படி எதிர்கொள்வது தொடர்பான அந்த விவாதம் நடைபெறும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலா, அதே நேரத்தில் இப்ப ஏடிஜிபி ஜெயராமனை திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவேடு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்வதாகவும் கூறப்பட்டிருக்கு. இதில் அடுத்த கட்ட நகர்வுகள் விசாரணை முறைகள் என்பது என்னவா இருக்கும்? ஏன்னா ஒரு காவல்துறை உயரதிகாரி உள்துறை அமைச்சகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் என்ன நடக்கும்? கண்டிப்பாக அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் தற்போது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இவர் தற்போது அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு தற்போது அழைத்து செல்லப்பட உள்ளார், பட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல ஜெகன்மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் நீதிபதி பிறப்பித்த ஒரு குறிப்பிட்ட அந்த உத்தரவை பார்க்கும்போது இவர் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த முன்ஜாமீன் மனுவில் தற்போது நான் எந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப் போவதில்லை, உத்தரவு பிறப்பித்தால் உடனடியாக மேல்முறையீடு சென்று விடுவீர்கள். எனவே காவல்துறை இந்த வழக்கில் விசாரணைக்காக அழைத்த நிலையில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும், கண்டிப்பாக ஆஜராக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அந்த கட்சிக்காரர்கள் நூற்றுக்கணக்கான பேரும் உடன் செல்லக்கூடாது. அவ்வாறு சென்றால் அவர்கள் கைது செய்ய உத்தரவு நேரிடும், தனியாக செல்ல வேண்டும், விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதே போல காவல்துறை கூட இவரை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அதே நேரத்தில் அந்த காவல்துறை விசாரணை முடியும் வரைக்கும் கைது செய்யக்கூடாது என்று ஜெகன்மூர்த்தி தரப்பில் வைத்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த நீதிபதி அது போன்ற எந்த ஒரு உத்தரவை தன்னால் பிறப்பிக்க முடியாது, விசாரணையின் முடிவில் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்றால் கைது செய்யட்டும், தேவைப்பட்ட ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுக் கொள்ளட்டும் என்றுதான் தற்போது தெரிவித்துள்ளார். அதே போல ஜெயராமனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கருணை கூட அவர் மீது காட்டவில்லை நீதிபதி. அதாவது அவர் உயர் அதிகாரி என்றாலும் இது கைது செய்யப்பட்டதில் பல்வேறு சட்ட ரீதியான அந்த ஒரு ப்ரொசீஜர் இருந்தாலும் கூட தான் இவரை கைது செய்ய வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கிறேன், தேவைப்பட்ட ஜாமீன் மனு தாக்கல் செய்து கொள்ளட்டும் என்ற ஒரு உத்தரவை தான் தற்போது பிறப்பித்துள்ளார். எனவே இன்றைய நிலையை பார்க்கும்போது விசாரணைக்கு செல்லப்பட்ட ஜெயராமன் இன்றைய தினமே கூட கைது செய்யப்படுவார். நாளைய தினம் கூட ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்படும். அதில் என்னென்ன தரப்பான எந்த விதமான வாதங்கள், அதாவது ஏடிஜிபி செய்த தவறுகள் குறித்து காவல்துறை என்னென்ன செய்யும் என்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றுள்ளது. இன்னும் சட்ட நேரத்தில் அதற்கான விரிவான விளக்கங்கள் நமக்கு தெரிய வரும். பாலா, நிச்சயமாக மதன், தொடர்ந்து இணைப்பில் பேசலாம். நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது இந்த வழக்கு சிறுவன் கடத்தல் வழக்கு என்பது இன்றைக்கு ஒரு காவல் உயரதிகாரி சட்டமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சில சரமாரியான கேள்விகளையும் நீதிபதி அவர்களை நோக்கி வைத்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன விவரங்களை பதிவு செய்யலாம்? இந்த கடத்தல் விவகார வழக்கை நீதிமன்றம் மிக ஆழமாக புரிந்திருக்கிறது. அதாவது ஓட்டு போட்டு தேர்வு செய்யப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை அது கடைபிடித்திருக்கிறது. அதே நேரத்தில் அரசாங்கத்தின் சம்பளம் பெற்று
அதனால் எழக்கூடிய அரசு ஊழியர் செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்டி அவருக்கான கைது நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறது. நாம பார்க்கக்கூடிய காட்சி தற்போது ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் அழைத்து செல்லப்படக்கூடிய காட்சி. ஜெயராமன் அவர்கள் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அழைத்து செல்வார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக அவர் சிறையில் அடைப்பதற்கு முன்பாக அவருக்கான மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அந்த ப்ரொசீஜர்ஸ் படி காவல்துறை செய்து அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப வேண்டும். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நடைமுறையாக பார்க்க வேண்டியது இருக்கிறதால தற்போது காவல்துறை நீதிமன்ற உத்தரவை அடுத்து நீதிமன்ற வளாகத்திலேயே ஏடிஜிபியை கைது செய்திருக்கிறது. சுபாஷ், இந்த விவகாரத்துல திடீர் திருப்பமாக சம்பந்தப்பட்ட காதல் ஜோடிகள் அல்லது அவர்களது குடும்பத்தினர் என்பது இதுல யாருக்கும் தொடர்பு இல்லை, சட்டமன்ற உறுப்பினருக்கோ ஏடிஜிபிக்கோ தொடர்பு இல்லை என்பது போன்ற அந்த வாக்குமூலங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். அது வழக்கத்தில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுமா? இல்ல, அது போக போகத்தான் தெரியும். தற்போது இருக்கக்கூடிய இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இப்போ நடந்து இருக்கக்கூடிய நடைமுறையில நீதிமன்றத்தில் இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. அதன் பின்னராக அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குமூலம் இல்ல அதன் பின்னராக கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள், அவர் பேசியிருக்கக்கூடியதாக, அதாவது ஏடிஜிபி அவர்கள் பேசியிருக்கக்கூடியதாக சொல்லக்கூடிய ஒளிநாடா, இவை எல்லாமே கருத்துக்கும் ஆய்வுக்கும் உட்படுத்தப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அது நீதிமன்றத்துல வழக்கு விசாரணை 26ஆம் தேதி வரும் பொழுது அவர்கள் தரப்பான நியாயங்களையோ இல்ல அவங்க தரப்பத்தில் இருக்கக்கூடிய விளக்கங்களையோ கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினத்தில் கைது நடவடிக்கையும் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் நீதிமன்ற உத்தரவின்படி காவல் நிலையம் எங்கே அழைக்கிறதோ, காவல்துறை எங்கே அழைக்கிறதோ அங்க விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற இந்த 2 முக்கியமான உத்தரவுகளை நாம பார்க்க வேண்டியது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க சுபாஷ். நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த அந்த ஏபி மனு, முன்ஜாமீன் மனு தான் இதுல முக்கியத்துவம், இந்த வழக்கு விசாரணையை ரொம்ப ஆழமா பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் வாக்குமூலங்கள் தொடர்பான விசாரணை என்பது இப்போ இந்த முதற்கட்டமா நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லையா, அல்லது அடுத்த கட்டங்களில் அதை முக்கிய ஆதாரங்களாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த குற்ற நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் அந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக ஏற்கனவே அந்த பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு எஸ்ஐ மகேஸ்வரி என்பவர்தான் இதற்கு மூளையாக செயல்பட்டுள்ளார். அவர்தான் இந்த ஒரு சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக, அதாவது ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஆகியோரிடம் சென்று இந்த ஒரு கடத்தல் சம்பவத்தை நடத்த வேண்டும் என்று பேசியுள்ளதாக அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் தெரிய வந்துள்ளதாக தான் இன்று காவல்துறை தரப்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. எனவே இந்த விஷயத்தில் ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார்கள். குறிப்பாக இந்த கடத்தல் சம்பவம் நடைபெறுவதற்கு சற்று நேரத்துக்கு முன்னர் கூட ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் மகேஸ்வரி ஆகியோர் ஒன்றாக சந்தித்துள்ளார்கள். இது சம்பந்தம் பேசியுள்ளார்கள். மேலும் அந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு வழக்கறிஞர் அந்த புரட்சி பாரத கட்சியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஜெகன்மூர்த்திக்கு பங்கு உள்ளது. அதாவது கடத்தப்பட்ட அந்த வாலிபருடைய அந்த பெற்றோர் ஜெகன்மூர்த்தி மீதோ அல்லது ஏடிஜிபி மீதோ புகார் அளிக்கவில்லை என்றாலும் கூட இந்த விஷயத்தில் கைது செய்யப்பட்டவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்போது இவருடன் விசாரணை நடத்தப்பட உள்ளது, தேவை உள்ளது. அதே போல கண்டிப்பாக ஜெகன்மூர்த்தியை கஸ்டடி எடுத்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் தான் இன்று காவல்துறை தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த ஒரு வார்த்தை ஏற்றுக்கொண்டுதான் தற்போது நீதிபதி இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளார். எனவே ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு தற்போது போய்கொண்டிருக்கிறது.